பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடினோம். கிறிஸ்துமஸ் ஆராதனையை நாம் அனுசரித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் ஒரு முக்கியமான ஒரு பயனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 9:2 நாம் வாசிக்கும் பொழுது, இருளில் நடக்கும் ஜனங்கள், நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிவிக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஆதி ஆரம்பத்திலேயே தேவன் என்ன செய்துவிட்டார்? அதை நிச்சயம் பண்ணிவிட்டார். அதை நேற்றைய தினத்திலே கூட செய்தி மூலமாக நாம் பார்த்தோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி சாத்தானிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இந்த உலகத்திலே வந்தது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு பிறந்த பொழுது சுதந்திரம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதே ஏசாயா 9:2 நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 9:2 நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இதுல ரெண்டுக்கும் சில வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஒன்று என்ன சொல்லுகிறது? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை சொல்லப்படுகிறது. இருளின் தேசத்திலே மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களே வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மத்திய எழுதின சுவிசேஷத்திலே மத்திய எழுதியிருக்கிறார், ஆம்சுதம் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ரெண்டுமே ஆம்சுதம், ரெண்டு வசனத்திலுமே ஆழமான கருத்துக்கள் உண்டு. நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் ஒளியாய் வந்தார். அவர் மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது. யோவான் 12:4 நான் வாசிக்கும் பொழுது, 12:46, யோவான் 12:46 நான் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே வேளையில ஆம்சுதம் தானியேல் யோவான் 3:20-21 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, யோவான் 3:20-21, யோவான் 3ஆம் அதிகாரம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில்
வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இப்ப இதுல என்ன? அப்ப ஏன் இருளில் இருக்கிறார்கள்? ஏன் இருளில் இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனிடத்தில் வரமாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொல்லாங்கு செய்கிறவர்கள், இருளில் இருக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள், இருளில் இருக்கிறவர்கள் தீமை செய்கிறவர்கள், தப்பு பண்ணுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவங்களுடைய சேட்டைகள், அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் இதை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வரமாட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொல்கிறார், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அதே வேளையிலே அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்ப சத்தியத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். இருளில் இராதபடிக்கு அந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே யோவான் 12:46. அதை போல நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய், இயேசுவை விசுவாசித்து அவர் காட்டும் வழியிலே, அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். யோவான் 12:35-36 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஒளி உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசுவை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது 36வது வசனத்திலே. யோவான் 12:36, 35 நான் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு கூட இருக்கையில் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறார். அப்போ இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் நடவுங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் பிறந்திருக்கிறார். இயேசுவோடு கூட நாம் நடக்கும் பொழுது ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் அந்த வெளிச்சத்திலே நடக்கிறோம். வேதம் சொல்கிறது, இருளில் நடக்கிறவன், அதிலே 35வது வசனம் கடைசி வசனம் என்ன சொல்கிறது? இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்கிறோம், எந்த வழியாக போகிறோம் என்று அறியாது இருக்கிறான். மாணவ பிள்ளைகள் அப்படித்தான் போறாங்க. அவங்களுடைய வழிகள் தாறுமாறாக போய் விடுகிறது. இருளின் பிள்ளைகள் இருளிலே நடக்கிறார்கள். அவங்களை பாருங்க, இருட்டுலாம் உட்கார்ந்துருப்பாங்க, சந்துக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பாங்க. இங்க பார்த்தா சந்துக்குள்ள உட்கார்ந்துருக்கான், அங்க பார்த்தா அந்த காம்பவுண்ட் சோறு அதுக்கு உள்ளே அங்க உட்கார்ந்துருக்கான். இல்லைன்னா ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு, அங்க இடிஞ்ச ஒரு இடம், ஒரு பாலான இடம், அதுக்குள்ள போய் எழுது கஞ்சா. பிள்ளைகளே, ஆம்சத்திரம் மாறிவ பிள்ளைகள் எவ்வளவு மோசமாய் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை மாற்ற வேண்டும், இவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்றுதான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார்கள். இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள், மரண இருளின் திசை. பாவம் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்ன மரணம்? எல்லாருக்கும் மரணம் வரும். இந்த மரணம் ஆத்தும மரணம். விசுவாசிக்கு ஒரே ஒரு மரணம் தான், அது இந்த சரீரம் மரணம். அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் போய்விடும், ஆத்மா பரலோகம் செல்லும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆனால் இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு ரெண்டு மரணம். ஒன்று இந்த சரீர மரணம், ஆத்மாவும் மரணத்திற்குள்ளாக நித்திய பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்படும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்தார். ஆம்சத்திர வேதம் சொல்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 4-5 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, யோவான் 1 அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் இவருக்குள் அப்சோதரம் அந்த முதல் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த
அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 5வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளிலே பிரகாசிக்கிற ஒரே ஒரு நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அது நம்முடைய நம்பிக்கையின் நட்சத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் நட்சத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்மை வழி நடத்தும் நட்சத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சூப்பர் ஸ்டார் இயேசு தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வாழ பிள்ளைகள்லாம் சர்ச்சை போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப போய் பாருங்க, தியேட்டர்ல ஒரு சிலர் இருப்பாங்க. வராதவங்களை குறிச்சு நான் பாருங்க, அப்படிதான் என்னுடைய மனசு வருது. சிலவங்கெல்லாம் போயிடுறாங்க. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையின் நட்சத்திரம், நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் சுதந்திரம் சாஸ்திரிகளையும் அந்த மேய்ப்பர்களையும் என்ன செய்தது? இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. அதே நட்சத்திரம் நம்முடைய வாழ்வில் ஒளி வீசும்படியாக நமக்காக அவர் பிறந்தார். அதே சுதந்திரம் 5வது 6வது 9வது வசனத்தை வாசிப்போம். Glory to God. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தால், எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார் அப்படின்னு ஒரு பாடல், ஒரு பழைய பாடல். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டார். தன் பக்கத்திலே ஆம்சந்திரம் ஒரு 2 கள்ளர்கள் இருந்தார். ஒரு கள்ளன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்திரணும் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பாவியாயினும் சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. நாம் அதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 22:11 வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சவுலாக இருக்கும் பொழுது, தமஸ்கு பட்டணத்துக்கு அருகே வரும் பொழுது, அப்போஸ்தலர் 9:3 நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் தான் அது 22:11 அப்போஸ்தலர் பவுல் திருப்பி சொல்லுகிறார். அவர் சவுலாக இருந்த பொழுது அந்த ஒளி அவர் மேல் பட்டது. 9:3 நாம் பார்க்கும் பொழுது 9:3 ஏசாயா 9:3 அப்போஸ்தலர் 9:3 பாருங்க, அவர் பிரயாணமும் போய் தமஸ்குக்கு சமீப போது சரீரே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அதே 22:11 நாம் பார்க்கும் பொழுது, 22:11 நாம் வாசிக்கும் பொழுது, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையிட்டு போனபடியினாலே என்னோடு இருந்தவர்களால் என் கையிலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளி உன்னை தொடும் பொழுது உன்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் இருண்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பழைய இது எல்லாமே அழிந்து போகும். அதுதான் குருடாக்கப்படுது. உன் மனக்கண்ண குருடாக்கி இருக்கிற அந்த சாத்தானுடைய எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். பிரைஸ் காட். அல்லேலூயா. திரும்பி உனக்குள்ள ஒரு ஒளி வரும், உன் கண்ணுக்கு ஒரு ஒளி வரும். அது கர்த்தரை பார்க்கும் கண்களாக காணப்படும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர்களே, இந்த சவுல் அவனை சுற்றிலும் பிரகாசித்த மகிமையின் ஒளி அவனுடைய கண்களுடைய வெளிச்சத்தை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. இப்ப இருளிலே இருக்கிறான். கண்ணு தெரியலன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? தடவிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அவனை கைலாகி கொடுத்து தூக்கு நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் அதே அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்கிறார். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 4:6 சொல்கிறார். 2 கொரிந்தியர்
4:6 வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னேன். பாருங்க, அது எப்படிப்பட்ட ஒளி? மகிமையின் அறிவாகிய ஒளி அப்படின்னு சொல்றாரு. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா. இருண்டு போன சவுலுடைய வாழ்க்கை இப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே பிரகாசிக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி அவனுக்குள்ளே வருகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். எப்பேற்பட்ட மரணத்திற்கும் சாவுக்கும் அவன் ஒப்பு கொடுக்கிறான். எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். இவன் படப்போகும் பாடுகள் என்ன என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், நிர்ணயித்திருக்கிறேன். அவனை நான் அப்படியாக அழைத்தேன் என்று சொல்லி பவுலை என்ன செய்கிறார், பவுலாக மாற்றுகிறார். சவுலை பவுலாக. யார் இந்த சவுல்? கிறிஸ்துவுக்கு விரோதமாக கொலைபாதகத்துக்கு துணிந்தவனாக அநேகரை அடித்து சிறையில் போட்டு அநேகரை அடித்து கொல்லும்படியாக காவல் இருந்தவர். அப்படிப்பட்ட சவுலையும் ஆண்டவர் பவுலாக மாற்றினார். அதே 2 கொரிந்தியர் 4:4 நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக தான் அந்த சவுல் ஈடுபட்டான். இந்த சுவிசேஷத்தை பிரசித்தவர்களை தான் அவன் அடித்து துன்பப்படுத்தினான். காரணம் என்ன? அவன் சொல்ற இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? அந்த பொல்லாத பிசாசு அவனுடைய மனதை குருடாக்கினான். இப்பொழுது ஆண்டவர் அவன் கண்களை குருடாக்கி அவனுக்கு இப்ப மகிமையின் கண்களை பிரகாசத்தை கொடுத்து அவனை நினைச்சுதான் ஒளியின் பிள்ளையாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சோதரம் யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம் சுவிசேஷம். இருளில் என்ன இருக்காது, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆனா அந்த இருளாகி அங்கே அகற்றக்கூடிய ஒரே ஒரு தன்மை வெளிச்சத்திற்கு உண்டு. கும்மு இருக்குல்ல, ஒரு சின்ன தீக்குச்சி அப்படி வெளிச்ச அப்படி காமிச்சிங்க அப்படின்னு சொன்ன அப்படி உரசன உடனே அந்த ஒளி வரும் பொழுது இருளெல்லாம் மறைந்து போகும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வில் வரும் பொழுது உன் வாழ்க்கையின் இருள் மாறி வெளிச்சத்திற்கு வரும். அல்லேலூயா. நீ வெளிச்சத்தின் பிள்ளையா, இயேசுவின் பிள்ளையா நீ மாறுவாய். வேதத்திலே அந்த வசனம் சொல்லுகிற காரியம் 5வது ஐக்கியத்தின் முதலாவது நான் சொன்னேன், மனுஷருக்கு ஒளியாய். யோவான் 1:4 நான் பார்க்கும் பொழுது 4:5 வாசிக்கும் பொழுது மனுஷருக்கு ஒளியாய் வந்தார், ஜீவ ஒளியாய் வருகிறார். யோவான் 8:12 நான் வாசிக்கும் பொழுது, யோவான் 8:12 யோவான் 8:12 ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதே 9:5 யோவான் 9:5 நான் வாசிக்கும் பொழுது,
அங்கு இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உலகத்தில் வந்த மெய்யான ஒளியாகி இயேசு. அப்போ ஆண்டவர் மனுஷருக்கு ஒளி, இரண்டாவது ஜீவ ஒளி, மூன்றாவது மைமையின் அறிவாகிய ஒளி என்று நாம் 2 Corinthians 4:6 பார்த்தோம். நான்காவது மைமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று 2 Corinthians 4:4 நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஒரே முடிக்கும் வரை ஐந்தாவதாக 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் ஒளியில் நடந்தால் தான் ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் வரும். இல்லைன்னா ஐக்கியமே வராது. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை பிடிச்சுக்கிட்டு, அவங்க அதை சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாம எப்படி இருப்போம்? நாம ஒரு கேடான ஒரு வாழ்க்கையில இருப்போம். ஆனால் அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதே ஆம்சோத்திரம் அப்போஸ்தலர் 17:26 நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கு குடியிருக்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே ஐக்கியம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ஐக்கியம் பெறுகிறோம். ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாறினால் நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். மாத்திரமல்ல, ஐக்கியப்பட்டிருப்போம். நமக்குள்ள என்ன இருக்காது? நீ பெரியவன், நான் பெரியவன், அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் ஜாதி என்ன, இவன் ஜாதி என்ன, எதுவுமே இருக்காது. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினான். அமெரிக்காரனுக்கு பிளட் என்ன கலர்ல இருக்கும்? ஹலோ, அமெரிக்காரனுக்கு பிளட் என்ன கலர்ல இருக்கும்? ஆப்பிரிக்காரனுக்கு, தமிழ்நாட்டுக்காரனுக்கு, பெங்களூருக்காரனுக்கு எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான். அல்லேலூயா. அதனால ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்படினார். பிளட்ல வேணா குரூப்புகள் இருக்கலாம், ஏபிசிடி, அதுல குரூப்புகள் உண்டு. அதே போலதான் நாம சில நேரத்தில் நாம குரூப் ஓடிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே ரத்தத்தினாலே நம்மை மீட்டார். உலக ஜனம் முழுவதையும் அவர் நமக்காக ரத்தம் செஞ்சு மீட்டார். அவர் இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இருளில் நடக்கிறதான ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான அந்த ஒளியினிடத்திலே நாம் வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒளி வீசும். எதிர்காலம் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்வாக காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.